அந்தகார பொல்லாத ஆவி, தேசத்தின் அதிபதி, உலகத்தின் அதிபதி. இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்றார். பிசாசு உலகத்தின் அதிபதி. தீங்கின் காலம், பொல்லாத காலம், தீ காற்றடிக்கும் காலம், பொல்லாத அந்த பிசாசு தனக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் உண்டு என்பதை அறிந்து அவன் அதிதீவிரமாய் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் பாய்ந்து சென்று தாக்கும். அங்கு ஜெயிக்க முடியாததினாலே சபைகளை தாக்க பார்ப்பான். சபைகள் எச்சரிக்கையாயிருந்து உபவாசித்து ஜெபித்து கண்ணியமாய் நடக்க வேண்டும். பேராசை, பண ஆசை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பொய் பேசுதல், சோர்வு அடையுதல், பின்வாங்கி போகுதல், ஜபத்தை நிறுத்துதல், நான் ஜபம் பண்ணி என்ன லாபம் என்று சொல்லுதல், தேவனை சந்தேகப்படுதல், ஒருவரை ஒருவர் சந்தேக கண்ணோடு பார்த்தல், அத்தனையும் ஒழிய வேண்டும். நீங்கள் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, அதானே உங்களுக்கு தெரியுது. ஆனால் தாய் மடியில் பழுப்படுத்து இளைப்பாரி கொண்டிருக்கிற குழந்தையைப் போல் இயேசுவின் மடியிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை, இந்த உண்மையை பிசாசு உனக்கு மறைத்து வைத்திருக்கிறான். உன் மூளை, உன் அறிவு அதை மறைக்கிறது. ஆனால் அவரே சொல்லுகிறார், நீ என் மடியிலேயே இரு, என் கிட்டத்திலே இரு. கொஞ்சம் தூரம் போய்விட்டாய் மகனே, நீ கொஞ்சம் தூரம் போய் நிற்கிறாய். அங்கு உனக்கு நிழல் கிடையாது. தீ காற்று மேல் அடிப்பதற்கு இன்னும் சில நாட்கள் உண்டு. தஞ்சம், அடைக்கலம் உனக்காக நான் காத்திருக்கிறேன். என் மடியில் வந்து இளைப்பாறு. உன்னை நான் பாதுகாப்பேன், உனக்கு சகாயம் செய்வேன், உன்னில் மீதியாய் இருக்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்வேன். நீ ஏன் கலங்க வேண்டும்? துதியின் கோட்டை